ஹரே ஸ்ரீனிவாசா, அனைவருக்கும் வணக்கம். நான் கனகதுர்கா. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது யோகங்கள் வரிசையில் பாஸ்கர யோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாஸ்கர யோகம் அப்படின்னா என்ன? ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு 2ஆம் இடத்துல புதனும் சந்திரனும் ஒன்றா இருக்கணும். உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னத்தில் ஜாதகருக்கு சூரியன் இருக்கார் அப்படின்னா 2ஆம் இடத்துல புதனும் சந்திரனும், அதாவது ரிஷபத்தில் புதனும் சந்திரனும் இருந்தாங்கன்னா இந்த யோகம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொரு வகையில் சொல்லணும்னா லக்னத்தில் சூரியன் இருக்கார், 2ல் புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி மேஷத்தில் சூரியன், 2ஆம் வீட்டில் ரிஷபத்தில் புதன், கும்பத்தில் சந்திரன் இருந்தாங்க அப்படின்னா இந்த யோகம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. குரு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் கூட சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் இந்த யோகத்தை கொடுக்குறாங்க, பாஸ்கர யோகத்தை அப்படிங்கிற மாதிரியும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறாங்க. சரி, இந்த யோகம் இருக்குங்க ஜாதகத்தில். எப்படி இருக்கும் அப்படின்னா அதனால் என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. இந்த யோகம் பாஸ்கர யோகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தைரியத்துக்கு கொஞ்சம் கூட குறையே இருக்காது. அப்புறமா வேதம் புராணம் இதை பற்றிலாம் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற மாதிரி யாருமே பேச முடியாது. அவங்க பேச 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 நம்ம உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ திடமாக இருக்கும் மனசு. அப்படியே திடமாக அவங்க பேசும்போதே அந்த விஷயம் நம்ம ஆள் மனசில் போய் பதிஞ்சிடும். அந்த மாதிரி அவங்க இதை பற்றி பேசுவாங்க. தொழில் அப்படிங்கிற விஷயம் இவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். எந்த மாதிரி இருக்கும், இவங்களுக்கு தொழிலை பற்றி தெரிஞ்ச மாதிரி மற்ற யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் இந்த பாஸ்கர யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். நுண்ணிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி யோகம் இருக்கிறவங்க கூட நம்ம நிறைய விஷயத்தை தொழில் விஷயத்தை கேட்குறதுக்கு அவங்கள உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நன்றி. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 8867713329 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகத்தில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.